மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்க பதற்றம் ஒரு பக்கம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் மறுபக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலம் குறித்த பெரும் விவாதம் எழுந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரையும் சர்வதேச ராஜதந்திரங்களையும் ஒரு பக்கம் நெதன்யாகு கவனித்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் தனது சொந்த நாட்டு நீதிமன்றத்தில் அவர் ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை சந்தித்து வருகிறார். சரியாக சொல்லப்போனால் நெதன்யாகு இப்போது இரண்டு போர்க்களங்களை எதிர்கொள்கிறார். ஒன்று எல்லைகளில் நடக்கும் போர், மற்றொன்று தனது ஆட்சி அதிகாரத்தை பாதுகாக்கும் சட்டப்போர். சமீபத்திய தகவல் என்னவென்றால், நெதன்யாகு மீதும் உள்ள ஊழல் மற்றும் மோசடி வழக்குகளின் விசாரணை மீண்டும் ஒருமுறை கடைசி நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாட்சியம் அளிக்க அவர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் சரியாக 90 நிமிடங்களுக்கு முன்பு பாதுகாப்பு காரணங்கள் என்று கூறி அந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுவிட்டது. 2020 தொடங்கிய இந்த வழக்கு பலமுறை பல்வேறு காரணங்களுக்காக தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த தள்ளிவைப்பு இஸ்ரேலிய அரசியலில் பலத்த சந்தேகங்களை உருவாக்கியுள்ளது. உண்மையில் இந்த வழக்குகளில் நெதன்யாகு மீது லஞ்சம், மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஒருவேளை அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை நிச்சயம் என்ற நிலை இருப்பதால் இது அவரது அரசியல் வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டம். இதற்கு நடுவில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் கசிந்துள்ளது. இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்சாக் நெதன்யாகுவுக்கும் அரசு தரப்புக்கும் இடையே ஒரு சமரச பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதன் மூலம் நெதன்யாகு சில குற்றங்களை ஒப்புக்கொண்டு சிறை தண்டனையை தவிர்த்து பதவியிலிருந்து விலகும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் நெதன்யாகுவின் ஆதரவாளர்கள் போர்க்கால சூழ்நிலைகள், பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது நியாயமானது என்கிறார்கள். ஆனால் விமர்சகர்களோ இது நெதன்யாகு தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள செய்யும் ஒரு தந்திரமான செயல் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். எப்போது விசாரணை மீண்டும் தொடங்கும் என்பதில் இன்னும் தெளிவு இல்லை. சுருக்கமாக சொன்னால், ஈரான், ரஷ்யா, அமெரிக்கா என உலகமே ஒரு பக்கம் இஸ்ரேலை பார்த்து கொண்டிருக்க, நெதன்யாகுவின் தலைக்கு மேல் கத்தியாக தொங்கும் இந்த நீதிமன்ற வழக்கு இஸ்ரேலின் எதிர்கால அரசியலை எப்படி மாற்றப்போகிறது என்பதுதான் இப்போது $1 மில்லியன் கேள்வி. போர்க்களத்தில் வீரனாக காட்டிக்கொள்ளும் நெதன்யாகு சட்டத்தின் முன் எப்படி தன்னை நிரூபிக்கப் போகிறார்? இது வெறும் தற்காலிக தள்ளிவைப்பா அல்லது இஸ்ரேல் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.